ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜி குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ பிறக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த இந்த வருடம் பிறக்குது. இது உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா, அதாவது அஷ்டமத்து சனி கட்டாயம் எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 12ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து ஸ்தானத்தை பார்த்துறாரு, அதாவது சனியை பார்வையிடுறாரு. அப்போ சனியோடைய பாதிப்புகள் கட்டாயம் குறையும். அதனால அஷ்டமத்து சனியில இருந்து ஒரு வருடத்துக்கு குறைவான, அதாவது கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. நன்மைகள் தான் இருக்கும், தீமைகள் எந்த விதத்துலயும் வராது. அதே மாதிரி கேது உங்களுடைய ராசியில இருக்காரு. அந்த ராசியில இருக்கனால நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதே நேரத்துல மனநிலையில குழப்பம், இனம் புரியா பயம், இந்த மாதிரி விஷயங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு நான் ஆல்ரெடி வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோல உங்களுக்கு வழிபாடுகளை சொல்லிடுறேன். குரு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 11 லாபஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 12ஆம் இடம் ஒரு சுப விரயங்கள் இருக்கு. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது நீங்க சொத்து வாங்கி போடக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கலாம். முக்கியமா நீங்க ஒரே ஒரு விஷயம், சிம்ம ராசிக்கு பெஸ்ட் பரிகாரம் அப்படின்னாலே பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அதிகமா மெடிடேஷன் பண்ணுங்க. மனநிலை ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னா எந்த ஒரு முடிவும் டக்கு டக்குன்னு எடுக்காம தள்ளி போட்டு எடுங்க. அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள், அதாவது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. உடனே டக்கு டக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா அது நீங்க நினைக்கிற மாதிரி கரெக்டான வேலை போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய ராசியில கேது இருக்காரு. ஸோ இதெல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் சரி, கவனமாவும் நீங்க பொறுமையாவும் ஹேண்டில் பண்ணீங்கனாலே இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைச்சிரும். பொதுவா உங்க ராசிக்கு காசு பணம் வரும், தொழில் ரீதியா நிறைய அமைப்புகள் இருக்கு, நல்ல அமைப்புகள் இருக்கு. வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வருடமா தான் இது உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பங்க்சுவாலிட்டி ரொம்ப கீப் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு டைம் அப்படின்னா அந்த டைம் டு டைம் நம்ம இது பண்ணணும். ஒரு ஒர்க் அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சுக்குவீங்க. ஸோ அதனால மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு கீழே போக மாட்டீங்க, மேலதான் போவீங்க. சக்சஸா தான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா குரு 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அது போக அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்துறாரு, 4ஆம் இடத்தையும் பாக்குறாருங்க. இதெல்லாம் என்னன்னா பிசினஸ நல்ல வளர்ச்சி, நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான அமைப்பு தான். குரு 12ல மறைஞ்சிட்டாரே அப்படிங்கிற கவலை எல்லாம் வேண்டாம். என்ன அப்படின்னா பிசினஸ் நீங்க போகும்போது ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னாலும் பொறுமையை ஹேண்டில் பண்ணணும். அவ்வளவுதான். குரு மறையும் போது கொஞ்சம் அந்த நிதான தன்மையை இழக்கிற மாதிரி கொண்டு வந்துரும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியில கேது இருக்காருங்க. இந்த கேது இருக்கும்போது என்ன அப்படின்னா நிதானத்தை இழக்கிற மாதிரி அமைப்புகள் நிறைய கொடுத்துருவாரு. பொதுவாவே பாத்தீங்கன்னா சந்திரன் மேல ராகு கேதுக்கள் போறது அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் சமாளிச்சு வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியில இருந்து கேது போயிடுவாரு. அதுக்கப்புறம் நல்லது. பொதுவா குரு உங்களுக்கு அதிசாரமா அக்டோபருக்கு மேல உங்களோட ராசிக்கு வரும்போது பல நன்மைகள், நீங்க எதிர்பார்க்காத ஒரு நன்மை, அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் வருது உங்களுடைய ராசிக்கு. அதனால நிறைய நல்ல பலன்கள் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி திடீர்னு ஒரு மாதம் 2 மாதத்துல எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அது வரைக்கும் அப்படியே ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கும். திடீர்னு அந்த குரு பலம் வருது இல்லைங்களா உங்களுக்கு, அந்த அக்டோபர் மாதம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, பெரிய லெவல்ல வருமானங்களை பாக்குறது, நல்ல லாபங்களை ஈட்டுறது, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு மிக பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களும் திடீர்னு பூஸ்டப் ஆகும். அப்படியே டெட் ஸ்லோவா இருக்கும், திடீர்னு பூஸ்டப் ஆயிரும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியானா கட்டாயம் வளர்ச்சி.
குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே வராரு. அது போக சனி அஷ்டமத்துல இருந்தாலும் கூட அவர் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால பெரிய லெவல்ல கெடுபலன்கள் உங்களுக்கு கிடையாது. அது போக உங்க ராசிக்கு நிவர்த்தி அதிபதியும் அவருதான். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. தொழிலுக்காக கடுமையா நீங்க உழைக்கிற மாதிரி வரும். தொழிலுக்காக எந்நேரமும் இரவு பகல் பாராம கடுமையா உழைக்கிற மாதிரி வரும். இப்ப நீங்க எப்பவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒர்க் போடுற மாதிரி சேர்த்து சிரத்தையா எடுத்து பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமா தான் மாறும். எல்லாமே ஆதாயத்துலதான் முடியும். அலைச்சல்களை பார்க்காதீங்க. ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பெண்டிங் போடாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. கட்டாயம் நல்ல லெவல்ல நீங்க டெவலப் ஆயிட முடியும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நீங்க வந்து அஷ்டமத்து சனி இருக்கு. குருபலம் வந்து குறைவாக இருக்கு. 10வதுக்கு கேது உங்களுடைய ராசியில இருக்கு. மனநிலைய பாதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அத்தனையுமே பண்ணும் இந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு. அது எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பேங்க் ஸ்டாஃபா இருக்கலாம், என்ன மாதிரி A to Z என்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி, கூடுதல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய இன்கிரிமெண்ட்டை கொடுக்கவே விடாது. எல்லாமே இந்த கேதுனாலதான். நீங்க எல்லா பழியும் எடுத்து சனி மேல போடக்கூடாது. சனி வந்து நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு உண்டான பிரதிபலனை அப்படியே கொடுத்துருவாரு. சோ அதனால எல்லா பழியுமே வந்து சனி மேல போடாம கேதுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. அவருக்கு வந்து என்னன்னா விநாயகர் வழிபாடுதான். உங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கிடையாது. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேது வந்து பெயர்ச்சியாகி போயிடுச்சுன்னா உங்க ராசியில இருந்து எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்ல. மெயினா மெடிடேஷன் பண்ணுங்க. பாசிட்டிவா அப்ரிமேஷன் சொல்லி பாத்துக்கோங்க. உங்களுடைய ஒர்க்ல கவனமா இருங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்க நீங்க ஒரு சீஃப் அக்கௌண்டண்டா இருக்கலாம், இல்ல ஒரு பேங்க்ல ஆபீசரா இருக்கலாம், இல்ல சாதாரண ஒரு ஐடி ஃபீல்டுல ஜாப் இதுல இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரிங்க, கவனம். உங்களுடைய கவன குறைவுனால ஏதாவது பெரிய மிஸ்டேக் ஏற்படலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாம உங்களுடைய நாலேஜ் இல்லாம ஏதாவது தவறாக போர்ட்ரேட் பண்ணப்படலாம். உங்களோட கையெழுத்த வேற யாராவது பண்ணலாம். இல்ல ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றீங்கன்னா கம்ப்யூட்டர்ல உங்களுடைய இதை ஹேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம். உத்தியோகத்துல அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா செயல்படுங்க. விநாயகர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்துல பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சக்சஸ பண்ணுங்க. அதே நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து கிடைச்சிரும். இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாசம், ஆவணி மாசம், புரட்டாசி மாசம் சொல்லக்கூடிய அந்த மாசத்துல உங்களுக்கு கட்டாயம் வேலைங்கிறது கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க கிடைக்கிற வேலைக்கு போலாம். இல்லைன்னா இன்னும் நீங்க பெஸ்டா உங்களுடைய நாலேஜையும் திறமையும் வளர்த்துக்கலாம். படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா உங்களுக்கு வேலை கிடைக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அது உத்தியோக ரீதியாவா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாவா இருந்தாலும் சரி. குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அது கூட வந்து அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்போ பயணங்கள் பண்ணணும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியாகவும் இருக்கலாம், சில பேருக்கு படிப்பு ரீதியாகவும் இருக்கலாம். அதனால அலைச்சலை நீங்க பார்க்காதீங்க. அந்த அலைச்சல் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமாகவும் அனுகூலமாகவும் தான் மாறும். இந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் தொழில இருக்கவங்களுக்கும் சில சிறப்பான பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க பண்ணுங்க. கட்டாயம் நல்லபடியாயிரும். அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல கட்டாயம் கவனம் தேவை. 4ஆம் இடத்தை குரு பாக்குது. அது ஒரு நன்மைதான். ஆனாலும் உங்களுடைய ராசியில கேது இருக்கனால மறதிகள் வரும். அதனால ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, ஹயக்ரீவர் ஸ்லோகங்கள் சொல்லுங்க. சரஸ்வதி தேவி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. ஆனா உங்களுக்கு இந்த 10th முடிச்சுட்டு +2ல என்ன குரூப் எடுக்கிறது, +2 முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன போறது அப்படின்னு கன்ஃபியூஸ் வரும். சோ அதனால என்னன்னா ஒருத்தருக்கு 2 தடவை வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்த்த 3 பேர்த்த ஆலோசனை கேளுங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளியரா போங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லி பாத்துக்கங்க. அல்லது வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு நாலேஜ் இல்ல அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வெல்விசர் இருப்பாங்களா, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது என்ன கோர்ஸ் போலாம் அப்படின்னு. ஆனா நீங்க படிச்சு ஒரு நல்ல ரேங்க்ல தான் வெளில வருவீங்க. ஸ்கூல் படிப்புல ஒரு நல்ல ரேங்க்ல, காலேஜ் படிப்புலயும் வந்து ஒரு நல்ல ரேங்க்ல தான் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குருபலம் வந்து பாத்தீங்கன்னா மறையுது, 4ஆம் இடத்துல பாக்குது. அது நல்ல அமைப்புக்கு தான் அதுல வந்துரும். ஆனா இந்த கேது இருக்கிற வரைக்கும் டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா புக் எடுத்தா நம்ம செல்போன்ல தானே இந்த இந்த காலகட்டத்தில எல்லாம் வந்து படிக்கிறது, ஹோம்ஒர்க்கு எல்லாமே PDF தான் அனுப்பி விடுறாங்க.
அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பார்ப்போம், அப்புறம் திடீர்னு வாட்ஸ்அப் போவோம், அப்ப அதுல இருந்து அந்த லிங்க்ல இருந்து இன்ஸ்டா போவோம். இந்த மாதிரி தான் நீங்க டைவர்ட் ஆகி போவீங்க. அப்போ மைண்ட் செட்டப் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிறதுக்கு உட்காரும் போதே நம்ம இன்னைக்கு இதை தான் பண்ணணும், இந்த டைமுக்குள்ள இதை படிச்சு முடிச்சிடணும், இந்த டைமுக்குள்ள இதை எழுதி முடிச்சிடணுங்கிற இதை என்ன செய்யணும், உத்வேகத்தோட உட்காரணும். உங்களுக்கு நீங்களே வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காரல அப்படின்னா உங்களுடைய இலக்கை கட்டாயம் அடைய முடியாது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், உங்க குழந்தைங்க சிம்ம ராசி அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் வழி நடத்தணும். ஏற்கனவே உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லை, இன்னும் நீங்க திட்டக்கூடாது. அன்பால சொல்லி என்ன செய்யணும், வழி நடத்தணும். வேற ஏதாவது பாக்குறாங்க அப்படின்னா பொறுமையா ஹேண்டில் பண்ண பழகிக்கங்க. இந்த காலகட்டத்துல அதிகமா நீங்க திட்டினீங்க அப்படின்னா அவங்க வேற வேற படிச்சாலும் இன்னும் படிக்கலைனாலும் இதேதான் சொல்றாங்க, அதுக்கு நம்மளோட இஷ்டத்துக்கே இருந்துருவான்னு சொல்லிடுவாங்க. அதனால பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க, கட்டாயம் மாறிடுவாங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. என்ன அப்படின்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சனி 2ஆம் இடத்தை பாக்குது. அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றேனேன்னு நினைக்காதீங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். முக்கியமா மகர நட்சத்திரக்காரங்க, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது 2ஆம் இடத்தை சனி பாக்குது. அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களுடைய, அது உங்க கணவராக இருந்தாலும் சரி, ரிலேஷனா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட யோசிக்காம பேசாதீங்க. இந்த வருடம் யோசிக்காம பேசுனீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சண்டையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குடும்ப நபர்கள் புரிந்து கொள்ளாம சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து குடும்பத்துல வந்து ஏதாவது சங்கடங்கள் இருக்கும், அது உங்களுக்கு மன இறுக்கத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிரக சூழ்நிலைகள் மனசை அதிகமா பாதிக்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து பொதுவா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கடந்து வந்துதான் ஆகணும். அதை நீங்க வந்து வேற வழி கிடையாது. உங்களை திட்டுவாங்க, அது மனசு கஷ்டமா இருக்கும், வேற வழி கிடையாது. நீங்க உங்க ஃபேமிலிக்காக, உங்க கணவருக்காக, குழந்தைங்களுக்காக வாழ்ந்துதான் ஆகணும். அதனால கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்து பழகிக்கங்க. பொதுவாவே நீங்க என்னைய வந்து என்ன நினைச்சாலும் சரி, சிம்ம ராசியில மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. தான் சொல்றதுதான் நடக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய குவாலிட்டிஸை மாத்திக்கும் பட்சத்தில் கிரகங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். 9 நவகிரகங்களும் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல ஒரே குழந்தைகள் பிறந்தாலும் வேற வேற மாதிரி பலன்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் நம்மளுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் என்ன செய்யும், வேலை செய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு எது இஷ்டமோ, நமக்கு எது பிடிக்குமோ அதுலதான் அது கை வைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ, ஒருத்தர் வந்து நினைக்கிறாரு நான் பரிபூர்ணமா நல்ல ஆரோக்கியமா இருந்தா போதும்னு நினைக்கிறாரு. அதை மட்டும் அந்த கிரகம் கொடுக்காது. அதே மாதிரி வந்து எனக்கு சொத்து மட்டும் வேணும், ஆரோக்கியம் எப்படியே இருந்து போதும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா சொத்து பத்து அப்படிங்கிறத கொடுக்காது, ஆரோக்கியத்தை கொடுத்துரும். இது மாதிரி அவங்கவுங்களுடைய எண்ணங்களுக்கு தான் மாத்தி வேலை செய்யும். எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்னு நம்மளை விட கிரகங்களுக்கு நல்லா தெரியும். சோ அதனால ஒரே ஒரு விஷயம், இந்த காலகட்டத்துல ஈகோ பார்க்காதீங்க. பெற்றோர்கள்கிட்டே இருந்தாலும் சரி, கணவர்கள்கிட்டே இருந்தாலும் சரி, அனுசரிச்சு போக பழகிக்குங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறது எல்லாமே உங்களுடைய உறவுகளுக்காக அப்படிங்கிறத மனசுல ஏத்துக்கிட்டு நீங்க அதை செயல்பட்டாலே போதுமானது. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. பொதுவா சிம்ம ராசிக்கு குரு வந்து 12ஆம் இடத்து சுப விரயம் இருக்கா, அப்ப வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பாக்குது. அது போக வந்து சனியோடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு இல்ல, அதுதான் ரொம்ப நல்லது. அதனால வந்து என்னன்னா 4ஆம் வீடு அப்படிங்கிறது வண்டி வாகனம் இதெல்லாம் இருக்குது. அப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடியது, கார் வச்சிருந்தீங்கன்னா லக்ஸுரி கார் வாங்கலாம். அதே மாதிரி வீடு வாங்குறது அல்லது லேண்ட் வாங்கி போடுறது, ஏற்கனவே வாங்கி வச்ச லேண்ட்ல வீடு கட்டுறது, இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக இருக்கு. அதே மாதிரி வந்து அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்கனால பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். 8ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். சோ அதனால மாங்கல்ய ஸ்தானத்தை கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியா மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய செலவா முடியும், இல்லைன்னா ஒரு சர்ஜரி முடியும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. அதனால ஒரு கூடுதல் கவனம் தேவைங்க. சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு.
ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயில் சொத்துக்கள் அஷ்டமம் அப்படிங்கும்போது ஒரு உயில் சொத்து, அதே மாரி வாரிசு இல்லாத சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அம் ஏதாவது உங்களுடைய ரிலேஷன்ஸ்லயே யாராவது வாரிசு இல்லாம இருப்பாங்க. அதுக்கு நீங்க தான் வாரிசா இருப்பீங்க. ஸோ அந்த சொத்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி பூர்வீகத்துல வில்லங்கமா இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சொத்து இருக்கும். அதுல வில்லங்கங்க இருக்கும். ஆனா அது பூர்வீக சொத்தா உங்களுக்கு இருக்கும். அந்த மாரி கேஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு எதிர்பாராத ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு அமௌண்ட் வரும். அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. அது மாரிதான் உங்களுக்கு சனி அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் பெரிய லெவல்ல இன்கம் அப்படிங்கிறது வரும். பொதுவா சிம்ம ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு குடுக்காதீங்க. இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது குடுத்தீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைமுக்கு குடுக்க முடியாம போயிரும். நீங்க பிசினஸ்க்காகவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ரொட்டேஷனுக்காக அமௌண்ட்ன்னு வாங்கியிருப்பீங்க. ஆனா, அந்த பணத்த குடுக்க முடியாம போயிருங்க. அதனால டேட்டுன்னு சொல்லாதீங்க. நீங்க உடனே சொல்லுவீங்க, "நம்ம ஒரு பிசினஸுக்கு கடன் கேட்டாலே இந்த டைம்ல நான் குடுக்குறேன்னு சொன்னா தான் எனக்கு அமௌண்ட்டே குடுக்குறாங்க." அப்படின்னா, இந்த மாரி குடுத்துறேன், 1 வாரத்துல குடுத்துறேன், 10 நாள் அந்த மாரி ஒரு ஒரு டேட்ட மட்டும் மென்ஷன் பண்ணாம அப்படி சொல்லுங்க. அப்பதான் வந்து நீங்க ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா, சனி வந்து 2ஆம் இடத்த பார்க்கறனால நம்ம வாக்கு குடுக்கும்போது, அந்த வாக்க காப்பாத்தக் கூடாது அப்படிங்கிறதுக்காக நெறைய விஷயத்த பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் தான் கெட்ட பேரு, அவப்பேறுகள சந்திக்கிற மாரி இருக்கும். தேவையில்லாத அவமானங்கள சந்திக்கிற மாரி இருக்கும். தொழில்ல வந்து ஒரு தடை, ஒரு தாமதம் உறுதியாக உண்டு. ஆனா அதுல டெவலப் ஆயிருவீங்க, சக்சஸ் பண்ணிருவீங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கூடுதலான கவனம் தேவை. உங்களுக்கு வந்து திடீர்னு புத்திர பாக்கியம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கு. ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்படின்னா, இந்த டைம்ல கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வருடம் புத்திர பாக்கியம் இருக்கு. அது போக உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கனால, இந்த செயற்கை முறை கருத்தரிப்பு குழந்தைங்கள இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் ஈஸியா கிடைச்சிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசம், பங்குனி மாசம் இந்த காலகட்டங்கள்ல, அது கூட வைகாசி மாசம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எந்த கஷ்டங்களா இருந்தாலும் சரி, அத தாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு சக்தி கிடைக்கும். நமக்கு எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எனர்ஜி தான் வேணும். அதே மாரி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்துல சனி இருக்கனால ஹெல்த்த கட்டாயம் பார்த்துக்கணும். நல்லா இருப்பீங்க. திடீர்னு முட்டு வலி, எலும்பு வலி இது மாரிலாம் சொல்லுவீங்க. மூட்டுக்கு மூட்டு வலிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வலி வரதுக்கோ, அல்லது வந்து உங்களுடைய பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாயிடும். எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அந்த மாரி குடுத்துரும். ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி உங்களுடைய ராசியில கேது இருக்காருல்ல, 7ல ராகு இருக்குது. நீங்களே டென்ஷனா இருப்பீங்க, டிப்ரஷனா இருப்பீங்க. ஆப்போசிட்ல வரவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அது வேற யாராவது இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். அவங்களும் வந்து பத்தாததுக்கு டென்ஷன ஏற்படுத்தி விடுறதுனால, மூளை அதிகமா செயல்படுறதுனாலயே என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அந்த டயர்டுல சரியான உணவு பழக்கங்கள் எடுக்க முடியாம போயிடும். இதனாலேயே உடல்நிலை பாதிப்பா இருக்கும். ஸோ நீங்க என்னன்னா பிசினஸ் வேற, நம்மளுடைய ஆக்டிவ் வேற, ப ஒர்க் வேற இது மாரி தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு, நம்மளுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவ செலவே இல்ல. குரு 12ல வந்து மருத்துவ செலவையும் குடுப்பாரு. சுப விரயமா பண்ணிட்டீங்கன்னா மருத்துவ செலவு இல்ல. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த திருமணத்த பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு திருமணம் இந்த வருடம் வந்து திருமணம் இருக்கான்னா, 7ல ராகு மட்டும் தான் இருக்குது. அதுக்கு குருவோடைய பார்வை கிடையாது. இந்த ஜூன் மாசம் வரைக்கும் தான் குரு பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் அந்த 1 மாதம் இருக்கு. இதுக்கு இடையில வந்து பெருசா குருபலம் கிடையாது. சனியும் அஷ்டமத்துல இருக்கனால, உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசா, புத்திகள் இந்த மாரி இருக்குது அப்படின்னா, நீங்க தாராளமா மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த அக்டோபர் மாத காலகட்டம் இருக்குல்ல, ஆவணி மாதம், அந்த புரட்டாசி மாசம்னு சொல்லக்கூடிய அந்த இந்த டிசம்பர் வரைக்கும், ஐப்பசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குரு பலம்ங்கிறது 1 1/2 மாசத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கிடையாது. அந்த டைம்ல நீங்க மேரேஜ் எடுத்துக்கலாம். குருபலம் இருக்கும்போது பண்ணா நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும். அதுக்காகத்தான் திருமணம் அப்படிங்கும்போது குருபலம் இருக்கா அப்படிங்கிறத பாக்குறோம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இந்த சிம்மராசியில இருக்கக்கூடியவங்கல கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும். அது நெகட்டிவோ பாசிட்டிவோ ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு. கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல அமைப்புகள் இருக்கு. கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்துடலாம். நெகட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி, பாசிட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி, நீங்க வந்து நீங்க போய் மக்கள் கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க உங்களுடைய இதுல மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா ரீச் ஆயிருவீங்க.
ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து இப்ப கேதுதான் உங்களுடைய ராசியில இருக்காரு. கேதுதான் கலைக்கே அதிபதியா இருக்காரு. அதனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இத கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல பணம் சம்பாதிச்சிடலாம். வாய்ப்புகள் வரும். திடீர்னு விருதுகள் இதெல்லாம் கிடைக்கும். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அஷ்டமத்து சனி உங்க ராசியில கேது, குரு 12ல. இது எல்லாமே எதை சொல்ல வருது அப்படின்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும். அதே நேரத்துல கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா படிச்சு பார்க்காம எந்த ஒரு விஷயத்துல கையெழுத்து போடாதீங்க. ஏன் கையெழுத்து போடுறோம், இதோடைய பின்விளைவு என்ன வரும் அப்படிங்கிறது உங்க மனசுக்கே தெரியும் இல்லையா? இதனால நமக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள கவனமா இருக்கணும். உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்ட்டு நீங்க போய் லஞ்சம் வாங்குனீங்கன்னா கட்டாயம் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் யாரு இந்த விஷயத்த சொன்னாங்களோ அவங்க நான் இல்லப்பான்னு போயிருவாங்க. நீங்க மாட்டிக்குவீங்க. லஞ்ச லாவண்யங்கள ஈடுபடாதீங்க தயவு செய்து. ஆனா திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கு. அஷ்டமத்து சனி எல்லா விஷயங்களும் செய்யாது. இந்த ராகு கேது பேசி டிசம்பருக்கு அப்புறம் குரு வந்து உங்களுடைய இதுக்கு வரும்போது 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர் பதவி கிடைக்கும். ஆனா ஒரு அழுத்தங்களும் வரும். அதனால 2யும் ஹேண்டில் பண்ணிக்கங்க. நீங்க வந்து வாய் வழியா, அதாவது உயர் அதிகாரிகள் ஏதாவது வாய் வழியா சொல்றாங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எதையும் நீங்க செய்யக்கூடாது. இல்ல அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். எவிடன்ஸ் தான் எப்பவுமே நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போகும்போது பேசுமே தவிர அவங்க வாய் வழியா சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க. முடியல அப்படின்னா உயர் அதிகாரிகள் சொல்றாங்க வேற வழியே இல்லை அப்படின்னு ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சுன்னா நெஞ்ச பிடிச்சிட்டு போய் படுத்துருங்க. இதுதான் உங்க வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி. இதை தாண்டி வேற வழி கிடையாது. உங்க வேலையை காப்பாத்திக்கணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் அப்படி ஒரு ஜென்ரலா சொல்றேன். பட் ஆனா உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது, சாதுரியமா ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தயவு செய்து பண்ணிக்கங்க. இது அரசியல்வாதிகளுக்கு, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரோ அல்லது ஆன்மீக குருவோ இருந்தா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. பொதுவா அஷ்டமத்து சனி வந்து கெட்ட பேரை, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் தப்பாதான் வெளியில கொண்டு வரும். உங்களுக்குன்னு வந்து மீடியா சப்போர்ட் பெருசா இருக்காது. அப்படி இருந்தாலும் அதிருப்தியா இருக்கும். அதே மாதிரி கட்சி சப்போர்ட் பெருசா இருக்காது. இந்த எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து இன்னும் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுக்கு என்ன திசாபுத்தி ஓடுதுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நான் பரிகாரம் வேணா சொல்றேன் உங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அரசியல்வாதிகள் அரசியல்ல இந்த வாட்டி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா உங்களுக்கு வந்து ராசியில கேது இருக்கு. அதே மாதிரி அஷ்டமத்துல சனி இருக்கு. குருபலமும் இல்ல. சோ அதனால பெரிய லெவல்ல நீங்க வின் பண்ணி வர முடியாது. அப்படியே வின் பண்ணாலும் உங்களுடைய கட்சி மேல் இடத்துல இருந்தா தானே உங்களுக்கு பவர். ஆப்போசிட் கட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி பவர்? அதனால நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு ஜெயிச்சாலும் பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஆளுமை அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அவ்வளவு பெரிய சோபிதமாக இல்ல. இதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கணும், நல்ல பவர் வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து காசு பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாய் வழி சொத்துக்கள் வரும். சேம் டைம் தாயாருக்கு மருத்துவ கண்டம், மருத்துவ செலவெல்லாம் இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா சந்திரன் மேல கேது, குரு 4ஆம் இடத்தை பாக்குது. அதே மாதிரி அஷ்டமத்துல வந்து சனி 10ஆம் இடத்தை பாக்குது. அஷ்டமத்துல சனி 10ஆம் இடத்தை கர்மஸ்தானத்தை பாக்குது. ஒரு கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால பொருளாதார நிலை நல்லா இருக்கு. ஆனா அதே நேரத்துல உறவுகளுடைய நிலையும் அதே மாதிரி ஹெல்த் நிலையும் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா மாறிடும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.